ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் இஃப்தாருக்கு ஈஸியாக ஒரு ரெசிபி சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். இதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு அதோட 4 சைட்ஸையும் நம்ம கார்னர்லாம் கட் பண்ணிடுவோம். இந்த கட் பண்ண கார்னரை வந்து நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை லைட்டாக நீங்கள் மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம் ஆக்கிட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கட்லெட் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும் கட்லெட்டு. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டை 4 ஸ்லைஸாக இருக்கிறத வந்து நடுவில் ஒரு தடவை நறுக்கிடுங்க. நடுவில் நறுக்கினதுக்கப்புறம் திரும்பவும் அதை இன்னொரு வாட்டி தனித்தனியாக நடுவில் நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக நமக்கு கிடச்சிரும் ப்ரெட்டு. ஸோ இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கிடச்சிரும். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியணுன்றதுக்காக இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில், கொஞ்சம் அகலமான மிக்சிங் பவுலில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு முட்டை, உங்களுக்கு 2 வேணும்னா 2 போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கனால ஒரு முட்டை போதுமானது. இது கூட ஒரு சின்ன கையளவு மல்லித்தலை பொடிசாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முட்டை டோட்டலாக இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது. மஞ்சத்தூள், மிளகு ஜீரகமும் பவுட்ரு பண்ண அந்த மிளகு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ண கலவையில் நம்ம உடனே வந்து செஞ்சிடணும். ரொம்ப நேரம் அந்த கலவையை வச்சுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கதை உடனே நம்ம அதில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை ஒரு கரண்டி மேலே வச்சு போடுங்க. உங்களுக்கு கையில் போட வந்து கொஞ்சம் ப்ரெட்டு வந்து உதிர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி மேலே வச்சு போடுங்க. கரண்டி மேலே வச்சு போடுறதுனால நமக்கு ப்ரெட்டு உதிராது. ஒரு சைடு மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 சைடுமே போட்டுக்கலாம். பட் ஒரு சைடு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அதை எந்த சைடு நம்ம கலவை வச்சுருக்கோமோ அந்த சைடு திருப்பி ப்ரெட் எண்ணெயில் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுலபமாக பசங்க கேட்குறப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸு, அதுவும் எக்கு நல்லா ஹெல்த்தி தான் அவங்களுக்கு. நம்ம வந்து ரொம்ப ஃபுல்லாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணல. ஸோ சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இஃப்தாருக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டா சுலபமான ப்ரெட் ஸ்நாக்ஸு ஈவினிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம்.